வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி 2025க்கான குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. 3935 போஸ்டிங். ஸோ லாஸ்ட்டு 2 குரூப் 4 பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வாட்டி வர வேக்கன்சியை வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டாம். அப்படி பார்த்தாலும் 4000ங்கிறது கம்மியான வேக்கன்சி கிடையாது. ஸோ குரூப் 4 புதுசாக இப்போதைக்கு டிஎன்பிசிக்குள்ளே வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே எழுதிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், சில விஷயங்களை ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது என்னோட டீட்டெயில்டு ஃபஸ்ட் வீடியோனே சொல்லலாம். பட் சில விஷயங்களை டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லோரும் கேட்டுக்கிட்டதுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சரபிள் வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி நமக்கு வந்து இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருக்கட்டும், 5 தடவை எழுதியிருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் 25/4/2025 அன்றைக்கி வந்திருக்க இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்கிறோம். ஸோ இந்த டிஎன்பிசியில் வந்து நீங்கள் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஸோ தகுதியே 10th வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் இதாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் பேப்பர் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து 25/4/25 அன்றைக்கி வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்ஃபர். அடுத்து பார்த்திங்கன்னா இணையவழி விண்ணப்பத்தை கடைசி நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 month 24/5/2025 நைட்டு 12 o'clock வரைக்கும் பண்ணலாம். விண்ணப்பத்தை திருச்ச சாளர காலம் ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 29/5 12/1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 12/1 அதாவது ஜான்வரி 29/5 31/5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தேர்வு நடைபெறும் நாள் மிக முக்கியமாக கவனிங்க 12/7/2025. ஸோ 12/7/2025க்கும் உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக சில விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து டிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்க என்கிட்ட கேட்குற கொஷின் வந்து டிஎன்பிசிக்கு போயிடலாமா அப்படிங்கிறது. ஸோ டிஎன்பிசி அப்படிங்கிறதும் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனோட எக்ஸ்பேண்டட் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எக்ஸஸான குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த மாதிரி டைப்பிஸ்ட்டாக இருந்தால் போகிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு தான் இப்போ எஸ்பெஷலி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கு படிச்சுட்ருப்பீங்க, அடுத்து வந்து உள்ளே வந்திருப்பீங்க, எக்ஸாம் எழுதி டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, பட் நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இவங்கெல்லாம் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இது. ஸோ இதில் இப்போ என்ன நாங்கள் டிஎன்பிசிக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கு 6 ஃபார் இப்போல்லாம் சொல்லப்போனால் 3rd-லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்ஸு, அடுத்து 11th 12th. ஃபஸ்ட்டு நீங்கள் 10th வரைக்கும் முதல் தரவாக படிக்கணும். 11th 12th வேணாமா மேடம் அப்படின்னு கேட்க வேண்டாம். ஸோ 11th 12th கம்பல்சரி, பட் 6 to 10th வரைக்கும் யூ ஹாவ் அ ஒன்-லைனர்ஸ், லைன் பை லைன் ஒன்-லைனர்ஸ் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. சயின்ஸு, மேக்ஸு, சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ ஒன்லைனர்ஸ் எடுக்கும்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஒன்லைனர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். அடுத்து சயின்ஸில் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் பேசிக் நாலேஜ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் பேசிக் நாலேஜ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு டேக் அ நோட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியாவுக்கு வரணும். ஸோ நிறைய நீங்கள் ஒரு ட்ரான்சிஷன் ஆகும்போது டிஆர்பி டு டிஎன்பிசி ட்ரான்சிஷன் ஆகும்போது நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க அப்படி அதாவது
டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது ஒரு மெத்தடு, டிஆர்பிக்கு படித்தது ஒரு மெத்தட். டெஃபினட்டாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லைனர்ஸ் யூ ஹாவ் டு அதாவது ஃபோக்கஸ்டு மோர் ஆன் யுவர் கான்டென்ட். அதாவது கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். 6 to 10 தரவாக படிங்க. 6 to 10 நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஐடியா ஆஃப் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11th 12th என்னென்ன படிக்கலாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது வரும். ஸோ நான் வந்து 11th 12th படிக்காமே போகவும் சொல்ல முடியல, அதாவது போகலான்னு சொல்ல வரல. பட் 6 to 10 டெஃபினட்டாக படிக்கணும். நமக்கு நீங்கள் வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர்ஸ் படிச்சிருப்பீங்க. பட் the process of studying for TNPSC and TRB is entirely different. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணியாச்சு, டெட்டு பாஸ் பண்ண முடியல, இப்போ நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், அதுக்கான மோட்டிவேஷன் என்ன? சிம்பிள் தான். நான் அடிக்கடி ப்ரிவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்கிறது தான். கடைசி தீக்குச்சியை உரசும் போது இருக்கிற கவனம் ஆரம்பத்திலே வந்துருச்சுன்னா மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியும். அந்த கவனம், ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ்டு கோல் அட்டென்ஷன் இது எல்லாமே இருக்கணும். ஸோ அதுதான் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த குரூப் 4க்கு கைட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா தகவலுக்குமே நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 to 10th எந்த சிலபஸ் வந்து எந்த மாதிரி படிக்கலாம், தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து தமிழ் நான் ஏன் ஃபஸ்ட்டு சொல்லலை, சயின்ஸு சோஷியலை சொன்னேன் அப்படின்னா, தமிழ் வந்து ஒரு எசன்ஸ். நம்மளோட இப்போ சொல்கிற மாதிரி நமக்கு நம்மளோட தாய்மொழியாக இருந்தாலும் அதை மோர் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது ரொம்ப எவ்வளோ தரவாக இருக்க முடியுமோ அவ்வளோ தரவாக இருக்கணும். நீங்கள் தமிழில் டிஎன்பிசிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே தமிழில் தரவாக இருக்கணும். ஸோ தமிழ் புக்ஸை வந்து நீங்கள் ரசித்து கவனித்து லவ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் புக்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டிஎன்பிசிஎஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் டைம் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. நம்ம டீச்சர்ஸ் வந்து இந்த தடவை டெட்டும் சரி எஸ்ஜிடியும் சரி முடியாதவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கிட்டதுக்காக போடுறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், எப்படி ஈஸியாக உள்ளே போகலாம், இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக கொடுக்குறேன். எப்படி படித்தா முடிக்க முடியும். ஏன்னா நான் படித்தது ரொம்ப டிஎன்பிஎஸ்சியில் அந்தளவுக்கு அனுபவம் இல்லைனாலும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஸோ என்னென்ன மாதிரியான நோட்ஸு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை. தேங்க்யூ.